நான் தான் திருவாரூர். என்னம்மா நீங்கள்லாம் கால் வந்துட்டாங்க. யார்? ஏய் பையா வாடாங்க, வெளியே வாடா. வா அம்மா வாடாது. சபாஸ் மகனே சபாஸ். உட்காருங்க. பக்கத்தில் வந்து உட்காரணும். விபூதி தர கஷ்டப்படக்கூடாது. ஒரு சிவலிங்கம் தெரியுதே, சிவன் கோயில் எங்கே இருக்கு? இருக்காங்களா? சரி. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? கண்ணை முடுறா. சி, கல்யாணம் முடிச்சிட்டியா? பொண்டாட்டி எங்கே இருக்கா? நல்ல கெட்டிக்காரியாக இருக்காள. சண்டை அடிக்கடி போடுவீங்களா நீங்கள் 2 ரூபா? கெட்டிக்காரி. நீ குடிப்பியா? கையில் வந்துட்டு வா, அதில் வந்துட்டு வா. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா ஆம்பளை குடித்தா கொஞ்சம் போது வீசும். எப்படி வீட்டில் இருக்க முடியும்? ஏன்னா நீ என்ன அவன் மேலே வீசுது? தூரப்பாயாம்பா. நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் குடிச்சிக்கிட்டு இல்லாட்டா அவளுக்கும் ஒரு கோட்டரை ஊற்றி கொடுத்துட வேண்டியதானே? குடும்பம் ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். குடியை நிப்பாட்டுவியா? என்னைக்கு சும்மா மேல் மனத்தில் நிப்பாட்டிடுவோம் அப்படிங்க. பக்கத்தில் வா. உன் பொண்டாட்டி வந்தோன்னு இங்கே கூப்பிட்டு வா. உங்கள்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிடுதேன், உன்னை குடியில் வந்து நிப்பாட்டுவேன். கால் வந்து அப்படி வா 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 வா. சக்தியாக நல்லா இருக்கும். போய்ட்டு வா. கர்மதாமிக்கு குழந்தை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. இருக்கட்டும், நில்லுங்க. வர அம்மா ரெக்கமெண்ட் பண்ணாமா? நில்லுமா, கூப்பிட்றேன். உன் தம்பி அது? ஓ சரி, ஓ சரி. உன் வீட்டுக்காரங்க? சரி, கால் வந்துட்டு வாங்க. தங்கமயம் முருகன் சன்னிதானம், சாந்திமயம் முருகன் எழில் கோலம். யாருக்கு குழந்தை? பக்கத்தில் வாமா. முருகப்பெருமான் ஆலயம் உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? என்ன கோயில் அது? அந்த ஊர் பேர்? எட்டுக்குடி முருகன். அகத்தியர் பிரதிஷ்டை பண்ண முருகப்பெருமான் அதானே? கால் வந்துட்டுவாங்க. கால் வந்துட்டு வா. உடனே கேட்குறத. அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம். டாக்டர் உன்னுடைய கர்ப்பப்பையை பற்றி எதுவும் சொன்னாங்களா? பக்கத்தில் வாங்க. உனக்கு எதுவும் சொன்னாங்களா? உயிரணுக்கள் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்தா முருகப்பெருமானுடைய அருளால் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு வேல்மயில்னு பேர் இருக்கும். வெற்றி உண்டு. அந்த சக்தியை நான் கொடுத்துருக்கேன். இன்னையிலிருந்து உன் உடல் உஷாராகும். போ. கர்மசாமிக்கு ஆமாங்க. இந்தா எல்லாம் நல்லா இருக்கும். சந்தோஷமா இருமா. நான் அங்கே வச்சு கேட்டேன், உன் புருஷனை எங்கன்னு கேட்டேன். சரி, ஓகே, மாற்றி தரேன். அடுத்த வாரம் வா. கர்மசாமி, என் புருஷன் வெளிநாட்டில் இருக்கிறாரு. தொழிலையும் நல்லா நடத்தணும், என் பிள்ளைகளையும் வழிகாட்டணும்னு கட்டு வந்தவங்க. எங்கும் மனம் பரப்பும் மாலைகளே அவன் 2 கைகளா தாமரையே. உன் வீட்டுக்காரனுக்கு இப்போ தொழிலை நல்லாக்கி தந்துருந்தேன். கடன்களை தீர்க்கக்கூடிய மகா சக்தியவும் உருவாக்கி தந்துருந்தேன். நீங்கள் இருக்கிற ஊருக்குள்ளே ஒரு காலேஜில் படிக்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணியிருந்தேன். உன் பையனுக்கு எதிர்காலத்தை நல்லாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? சரியாக்கிடுவோம். கால் வந்துட்டு வாங்க. யார? அவர்
பிரிய மாட்டீங்க, வெற்றி உண்டு. இந்த மகிழ்ச்சியாக இரு, ஆனந்தமாக இரு, படிப்புக்கு காசு வாங்கிக்கா. இங்கே வாமா, கண்ணை மூடு, பக்கத்தில் வா. ஹாய், இன்னும் உடல் வலி இருக்காது, போ. கர்மசாமிக்கு என்ன சார் செய்யணும்? விபூதி வாங்கணுமா? இருங்க, நான் கொஞ்சம் கூப்பிட்றேன், வாங்கிட்டேன். திருவாரூர், திருவாரூர், காரைக்கால், 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 காரைக்கால் பக்தரான காரைக்கால், காரைக்கால், காரைக்கால். உட்காருங்க. இப்போ ஒருத்தருக்கு உத்தரவு இருக்கும்பொழுது விபூதி கொடுக்கக்கூடாது, அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். அதெல்லாம் வார்த்தைகள், பொறுமையாக இருங்க, நான் விபூதி எல்லாத்துக்கும் தாரேன். உங்கள் மனம் நிறைய நடத்துவோம், சந்தோஷமாக இருங்க. இருக்கு, கும்பகோணம், மயிலாடுதுறை. யாரையும் பார்க்கறது இல்லை, உண்மையாக வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. என்னடா என்ன வேணுமா? யார் நீங்கள்? எந்த ஊர்? அங்கே உட்காருங்க. காரைக்கால்னு கூப்பிட்ட உடனே இங்கே நீங்கள் கடலூர்ல வந்த நேரம் தான். மூளை நரம்பியல்களில் பாதிப்பும் மனநிலைகள் பாதிப்பும் எனக்கு இருக்குது, புரியுதா? அதனால் இவனை மெல்ல மெல்ல சரி பண்ணி சரியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? சண்டை சச்சரவு வராமல் காப்பாற்றுறேன், இழந்த பணத்தை வாங்கி தரேன். கால் வந்துட்டு வாங்க. இந்தாயா, நல்லாரியா? இந்தா, மனதை அமைதியாக்கி தரேன், நிம்மதியான வாழ்க்கை தான். நல்லா. நீங்களாம் யார்? காரைக்காலா? கேரளா. கூப்பிடும்போது வாங்க, இங்கே வந்து நிற்காதீங்க, அங்கிட்டு போய் உட்காருங்க, அந்த பயில உட்காருங்க. மயிலாடுதுறை, மயிலாடுதுறை, மயிலாடுதுறை பக்தரான மயிலாடுதுறை, மயிலாடுதுறை. யாரெல்லாம் வந்திய? நீங்களும் அம்மாவும் வாங்கங்க. மயிலாடுதுறை. வேண்டிதாங்களே. என்ன வேண்டும் பையனுக்கு? கண்ண முடுறா தம்பி. 89 மதிப்பெண் பெறுவான், 89% பெற்று வேலைக்கு போயிடுவான். போதுங்களா? கால் வந்துட்டு வா. இப்போ போகக்கூடாது. அந்த வீட்டுக்கு யார்கிட்ட கேட்டு போனீங்க? இந்த வெற்றியாகும். யார்கிட்ட கேட்டு போனீங்க? இப்போதைக்கு நீங்கள் அந்த வீட்டுக்கு போகிறது தப்பு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை மாற்றித்தானே. 3 முறை என்னை வந்து பாரு, போ. கர்மசாமிக்கு மயிலாடுதுறை வரலாம். இந்த விபூதியை போடு, சரியாயிடும், நல்லபடி. பிள்ளைக்கு என்ன வேணும்? இருக்குங்கிறது உண்மை, அதிலிருந்து நீக்கி எல்லாத்தையும் நல்லாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கல்யாணம் மட்டும் இழுத்துக்கிட்டே போகும், அதை நீக்கி வெட்டியாக்கி தரேன். இந்தா இப்படி 3 முறை என்னை பாரு. அமாவாசைக்கு முதலாளி என்னை வந்து பாரு, எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறேன். போ. கர்மசாமிக்கு கும்பகோணம். என்ன? மயிலாடுதுறை. கால் வந்துட்டு வா. கும்பகோணம், கும்பகோணம் பக்தரான கும்பகோணம். ஏமாய், அங்கே போய் உட்காருமா, போவாங்க. சத்தோட வேலைக்கு வந்த பையங்களுங்க. நான் கூப்பிட்ட ஊரை தவிர யாரும் முன்னால் வந்து நிற்காதீங்க. என்னடா வேணும் தம்பி? பக்கத்தில் வாடா, கண்ணை மூடுறா. ஒரு பிள்ளைய விரும்புனியா? அவள் என்னாச்சுடா? போயிட்டாளா? கால் வந்துட்டு வாடா.
அம்மா எங்கே இருக்கா? வராகி அம்மன் எங்கடா இருக்காங்க? அந்த அறிவெல்லாம் உனக்கு கிடையாது. தேடி பாருடா. ஒரு வணக்கம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. ஐப்பசி மாதத்துக்கு பிறகு உனக்கு கல்யாணம் நடக்கும். இந்தா தொழிலுக்கு வளர்ந்தாரேன், கடன் இல்லாமல் காப்பாற்றுறேன். சந்தோஷமா இல்லடா? வாப்பா கும்பகோணத்தான், ஒரு 4 ஆம்பளை வாங்கப்பா. தாயே நீ இங்கே நில்லு. அங்க நிக்கிறாரு, சாமி கூப்பிட்டா தான் வரணும். அங்க ஏன் நிக்கீங்க? உட்காருங்க, அப்படியே உட்காருங்க அண்ணாச்சி, உட்காருங்க அண்ணாச்சி. ஏய் சில்லையா, ஏய் கங்க எங்க வாடா பழனிசாமி. கத்தி எங்க? வா பழனிசாமி உள்ள வந்து. உன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை இன்னைக்கு வெளியேற்றுறோம். அதுக்கு பிறகு உனக்கு இல்லற வாழ்க்கை கூடும், மதியூகம் பெருகும், தெய்வ சக்தி உனக்கு தூர நின்று பேசும். வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருவாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, 30 கோடி தேவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திகளுக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, பட்டினத்தார் திருடிகளுக்கு, சாய்ந்த கொண்டைக்காரர் கருப்பசாமிக்கு, வீச்சர்வகாரர் கருப்பசாமிக்கு, வெள்ளை குதிரைக்காரர் கருப்பசாமிக்கு, 18ஆம் படி கற்பனுக்கு. அடுத்த கும்பகோணம் யாரு? வாப்பா வா, கால் வந்துட்டு வரலாம். என்ன ஆராய்ச்சி கேட்டு பார்ப்போம். வீட்டுக்காரரை பற்றி என்ன ஆராய்ச்சி? பக்கத்தில் வா. ஒழுங்கா வீட்டில் இருக்க மாட்டுக்காரா, ஒழுக்கமாக நடந்துக்கிட மாட்டுக்காரா, இல்லை வேற எங்கேயும் டொக்குன்னு இருக்காரா? பங் கால் வந்துட்டு. கெட்டிக்கார மச்சான் அப்படி தான் இருப்பார். இதனால் உன்னுடைய மனத்து ரொம்ப மன வருத்தமும் இருக்குது. சில சமயங்களில் பணங்கள்லாம் வீட்டில் இருந்து நஷ்டமாகிக்கிட்டு இருக்கு. உண்மையா? இப்போ கொஞ்சம் இதுவரை இல்லாத கடன்கள்லாம் கொஞ்சம் உள்ள குழப்பத்தில் இருக்கு. கேட்டால் வீட்டுக்குள்ளே சண்டை வருது, மனதார பதில் பேச மாட்டேக்கான். அவனை ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். நம்ம எடுக்கணுமா வேண்டாமா? கால் ஒன்று நம்மாச்சோ. ஓ அப்படி சொல்லு. அப்போ ஆளுக்கு ஒரு சேர் போடுவோம். அமாவாசைக்கு முதலாளி என்னைய வந்து பார், அவன் போட்டாவும் கொண்டு வா, அவன் மனசையும் மாற்றி தாரேன், நீ நடத்துகிற தொழிலையும் நல்லாக்கி உனக்கு நிறைய பணம் தாரேன். போதுமா? இந்தா சண்டை போடாமல் காப்பாற்றுறேன். நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. போயிட்டு வா. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு. நீங்கள்லாம் கும்பகோணமா? ஏன் இப்படி நிற்கிறீங்க? மனத்துக்கு சங்கடமாக இருக்கு. பாலக்காடு, பாலக்காடு, பாலக்காடு பக்கம், பாலக்காடு, பாலக்காடு விட வரட்டு. பாலக்காடு கேரளா எல்லாரும் வந்துருவாங்க. பாலக்காடு, பாலக்காடா வா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா பழக்கத்திலே. நேற்று நீ உத்தரவு வாங்கிட்ட போய் உட்கார்ல, அச்சலி பிச்சலி கிச்சலி வேலை பார்க்க. என்னையா வேணும் உனக்கு? மகளுக்கு என்ன செய்யணும்? வருத்தப்படுவியா? வருத்தப்பட மாட்டியா? பக்கத்தில் வா. பிள்ளைகளுடைய பிறப்பு அம்சத்துப்படி பார்த்தேன். உங்கள் மனசு உங்கள் குடும்பத்துக்கு மாறுபட்ட கொஞ்சம் குணமும் மனநிலைகளும் இருக்கும். புரியுதா? அதில் எதுவும் தடுமாற்றம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தாரேன். வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுத்தா போதுங்களா? கண்ணை மூடுறா கொஞ்சம். உன் வீட்டுக்குள்ள ஒரு பெண் தேவதை வரும். அந்த தேவதையை வச்சு நீ நல்லா இருப்ப. நான் கருப்பசாமியும் வந்து உன்னை காப்பாற்றி
வெற்றியாக்கி இந்த கல்யாணத்தை நடத்தி தரேன்டா. மகிழ்ச்சியார், உனக்கு பணமும் கொடுத்தாச்சு, ஆனந்தமும் கொடுத்தாச்சு. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு பாலக்காடு தொழில் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? பாலக்காடா நீங்கள்? பின்ன எதுக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க? நீங்கள் பாலக்காடு மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து கேரளம் எர்ணாகுளம் பக்கம். எர்ணாகுளம், கேரளத்து தேசம் எர்ணாகுளம். எர்ணாகுளம் பக்கறாங்க. எர்ணாகுளம் கரெக்டு. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிள்ளைகளால் மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? இப்போ அதான பிள்ளை, வேற என்ன? கண்ணை மூடு நீ. பகவதி அம்மன் ஆலயம் எங்கே உண்டு? சாபாஸ். இந்தா உன் பையனுக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகளை நீக்கி இந்த ஆண்டில் திருமணத்தை நடத்தி வெற்றிகரமாக மங்களமாக வாழ வைக்கண்டா. சந்தோஷமா இருப்போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? கொல்லம் இடுக்கி மாவட்டம். கால் வந்துட்டு வா. இடுக்கி மாவட்டம், கால் வந்துட்டு வா. உனக்கு எந்த ஊர்? ஏன் நான் கொல்லம் இடுக்கியை தான் கூப்பிட்டுருக்கேன். ஐந்தாண்டு காலங்களாக கடன்களும் மனவேதனையும் உண்டு. ஒரு பக்கத்தில் இடுப்பு, கால் போன்ற வழிகளில் பாதிப்பும் பிரச்சனைகளும் உண்டு. மனைவியுடைய ஆரோக்கியமும் அன்பு பாசமும் கொஞ்சம் குழப்பத்துக்குரியதாக இருக்கா? இப்போதைக்கு கடன்களை தீர்க்க முடியாத அளவுக்கு தொழிலில் பிரச்சனையும் ஒரு வஸ்து சம்பந்தமான பிரச்சனையும் உனக்கு இருக்குது. உண்மையா இல்லையா? அதை என்ன செய்யணும் உனக்கு? அதான் வஸ்துவை கொடுக்கணும். இந்த கனியை கொண்டாங்க போடு. இந்த கனியை காசை வீட்டில் வச்சுக்கோ. அட்வான்ஸ் வாங்கிட்டு வா. ஓடு போ. வாப்பா குருவாயூர். ஜெயிச்சு வாடா. சந்தோஷமா இருப்போ. ஜெய் பத்ரகாளி. முதல்ல உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு குழப்பத்தை உருவாக்கலாம். அந்த குழப்பம் தாங்க முடியாமல் இப்போ மருமகன் பிரச்சனையை உருவாக்கியிருக்கான். ஆக மோதல் இந்த ரெண்டையும் சரி பண்ணி ரெண்டையும் சேர்த்து வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. கண்ணை முடுறா. இந்த கனியை வீட்டில் வச்சு என்னையை கும்பிடு. கோர்ட்டுக்கு போகாமல் ரெண்டையும் ஒன்று சேர்த்து வைப்பேன். வெற்றி உண்டு. நல்லா இருக்கும். ஒரு இடம் ஒன்று விற்கணும். நீ நடத்திடும். போய்ப்போம். கருணாகப்பள்ளி, சோட்டானிக்கரை பக்கத்தில் வா. பட்டு சக்காக்காரன், அது பணத்தை தேடி வாடுறேன். ஒரு சின்ன தொழில் ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கணும்னு உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருக்கும். அதை நிறைவேற்றி தரேன். வேறு என்ன வேணும்? அப்படி நடக்கும். சந்தோஷமா இருக்கு. வெற்றி அடைவால் புண்ணியம் கிடைக்கும். ஐஸ்வர்யம். சரி வாப்பா பத்திரகாளி. ஜெய் பத்ரகாளி. யாரெல்லாம் வந்தீங்க? கூட ஆள் வந்திருக்கும். நீங்கள் என்னப்பா வேணும் உனக்கு? கொண்டா. கண்ணை மூடு. கூட வந்த ஆட்கள்கிட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கணும். சரி கண்ணை மூடு. நீ
இந்தாடா. நீ நினைக்கிற நேரத்தில் காளியுடைய சக்தி உனக்கு கிடைக்கும். அவளை நினைத்து என்னையை நினைத்து குங்குமம் எடுத்து கொடு, நினைத்தது நடக்கும். பக்கத்தில் வா. இந்தா ஜெயிச்சுத்தாரேன். பக்கத்தில் வாங்கம்மா. எல்லாம் நல்லா நடக்கும். இந்தாப்பா உனக்கு. ஜெயிச்சுப்பா. நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். பணம் தந்திருக்கேன். எல்லாம் ஜெயிச்சுக்கோ. நோய் இல்லாமல் இருப்பாய். இப்படி இங்கோட்டு வா. என்ன வேண்டும்? சத்துருக்களால் பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தரேன். 3 மாதத்தில் ஜோலி கிடைக்கும். சந்தோஷமா போய்ட்டோம். எஸ். இந்த உடனே வேறு எந்தா மன அமைதியாக இருக்கும். நீ குழப்பம் வேண்டாம். கிறுக்கன் தண்ணி அடிக்காமல் இருந்தால் மதி கேட்டோ. முதல்ல உன் பொண்டாட்டியை சரியாக்குதேன். அதுக்கு பிறகு நீ நல்லா இருவ. போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு மாலையை கொண்டு வந்து போடுறான். சிலையனங்க வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருளாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, 30 முக்கோடி தேவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திகளுக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, ராமபதல்வன் கருப்பசாமிக்கு, ராமபுத்திரன் கருப்பசாமிக்கு, சாய்ந்த கொண்டைக்காரர் கருப்பசாமிக்கு, வீச்சர்வாகாரர் கருப்பசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, அன்னதான பிரபு கருப்பசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. போய் உட்காருங்க. உட்காருங்க. வாரேன். இதாங்க தள்ளி வை. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, கண்கண்ட தெய்வம் கருப்பசாமிக்கு, கலியுக வரதன் கருப்பசாமிக்கு, அன்னதான பிரபு கருப்பசாமிக்கு, சாய்ந்த கொண்டைக்காரர் கருப்பசாமிக்கு, வீச்சர்வாக்காரர் கருப்பசாமிக்கு, 18ஆம் படி கற்பனுக்கு, மலை போல் இருக்கும் கருப்பசாமிக்கு, கேட்ட வரத்தை அள்ளித் தருவார் கருப்பசாமிக்கு. கமெண்டர் தண்ணி எடுக்கலையா? கண்டுபிடிப்பா. கால் ஒன்று சொல்லலாம். அப்படி வாங்க. மைக்க சரியா வை. வா பக்கத்தில்.